அதனால பாருங்க எடுத்து ஒரு பை போட்டுக்கிறோம். ஏதாவது நீங்க பயன்படுத்தி மீதமான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எதிர்த்து வரும்போது கொஞ்சம் போட்டுருங்க. பேருந்து சுத்தமாக இருக்கும் அதுக்காக சொன்னேன். ஆனால் பேருந்து பயணத்தின் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கள் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் வகுத்துப்படுற மாதிரி இருக்குது, ஒரு விதமான தொந்தரவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எழுத்து கூட வச்சுருப்பாங்க, ஒரு இது கூட வச்சுருப்பாங்க, மாத்திரைகளை கூட வச்சுருப்பாங்க. அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் புளிப்பு மிட்டாய் கொடுக்குறோம், கவர் கொடுக்குறோம், வாங்கி பயன்படுத்திங்க. இது நம்ம பேருந்து நம்ம வீடு மாதிரி சுத்தமாக வச்சுக்கலாம். அதுக்காக சொன்னேன். அப்புறம் பழுது ஏற்படுத்தாமல் சொன்னேன். யாரோ சிலர் செய்கிறது பார்த்தீங்கன்னா செல் சார்ஜ் போடக்கூடிய பாயிண்ட்டு, ஏசி வரக்கூடிய பாயிண்ட்டு, சீட் கவர்கள், ஸ்க்ரீன் துணிகள், அப்படியெல்லாம் எல்லாமே எந்த பொருளையும் சேதப்படுத்தாமல் நம்ம பொருள் கூட பாதுகாப்புக்குள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பயண கட்டணத்தை தெரிஞ்சுக்கலாங்க. திண்டுக்கல் பைபாஸ் 80 ரூபா, ஒட்டஞ்சத்திரம் 115 ரூபா, தாராபுரம் 160 ரூபா, பல்லடம் 205 ரூபா, சிங்காநல்லூர் வரைக்கும் தாங்க போகும். சிங்காநல்லூருக்கு 235 ரூபா. முடிஞ்ச அளவுக்கு சில்லறை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பலதரப்பட்ட மக்கள் இந்த பேருந்தில் பயணம் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த சகோதர சகோதரிகள், ஆசிரியர் பிறந்தகைகள், மாணவ செல்வர்கள், பல்வேறு துறைகளிலே பணிபுரியக்கூடியவர்கள், பல்வேறு நிறுவனங்களிலே பணிபுரியக்கூடியவர்கள், தொழில் முனைவோர், வணிகர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இந்த பேருந்தில் பயணம் பண்ணுறீங்க. உங்களது பயணம் பயனுள்ளதாகவும் இனிதாகவும் வெற்றிகரமாக அமைய அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாகவும் இந்த பேருந்தில் பணிபுரிகின்ற ஓட்டுநர் திரு அருள்ராஜ் அவர்களின் சார்பாகவும் திரு சிவசங்கர் சார்பாகவும் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் உங்களோடு பயணிக்கவும் பணிபுரியவும் உங்கள் முன்னின்று பேசவும் வாய்ப்பளித்த உங்களுக்கும் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற தரியவரிய வாய்ப்பினை கொடுத்த அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமா போகலாம், அன்பா பேசலாம், ஆனந்தமா பயணிக்கலாம். இது வரைக்கும் கண்டக்டர் பார்த்துருக்கீங்க, எல்லா கண்டக்டரும் டென்ஷனாக தான் இருப்பாங்க. இப்போ சில்லறை கொண்டு வர கீழே இறங்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு 61 வயசு ஆகுது. இன்னைக்கு தான் வந்து இப்படி ஒரு கண்டக்டரை நான் இந்த பஸ்ஸில் பார்த்துருக்கேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ளைட்டில் சொல்லுங்க, அந்த மாதிரி அந்த காசு கூட எல்லாம் வரவேற்பாங்க. உள்ளே போகிறதுலேருந்து வெளியே இறக்கிறது வரைக்கும் அது மாதிரி கண்டக்டர், அரசு கண்டக்டர் இந்த மாதிரி குணம் படைத்தவருக்கு வாழ்த்துக்கள்.